சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருட்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே 4 துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாயனம் சிவாயனம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்விதப்பில் அணைந்தவரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமதி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாவுதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இறைவன் திருவருளினால் திருவருட்பயன் என்கிற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஞான நூலை நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் என்கிற பெருமகனார் அருளியிருக்கிறார்கள். இவர் தில்லைவாழ் அந்தணர்களிலே ஒருவர். சித்தாந்த நூல்கள் 14 நூல்களிலே 8 நூல்களை அருளி செய்த பெருமை இவரை சாரும். அந்த 8 நூல்களுக்கும் சித்தாந்த அட்டகம் என்று பெயர். அந்த உமாபதி சிவாச்சாரியார் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும், அவருடைய ஞான குருவான மறைஞான சம்பந்தருடைய திருவடிகளையும், அவருடைய ஞான குருவான அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய திருவடிகளையும், அவருக்கெல்லாம் தலைமையாகவும் சைவ சித்தாந்தத்தினுடைய மிகச்சிறந்த நூலாக இருக்கக்கூடிய சிவஞான போதம் என்கிற நூலை அருளி செய்த மெய்கண்டார் அவர்களுடைய திருவடிகளையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் அற்புதமாக ஏற்பாடு செய்து அமைத்து தந்திருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், இந்த இணையத்திலே என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற வேலுண்டு வினையில்லை திருவாசக சிந்தனை அமர்வுகளை சார்ந்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த திருவருட்பயன் என்கிற நூலானது 10 அதிகாரங்களை கொண்டது என்று பார்த்தோம். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்களாக 100 குறட்பாக்களை கொண்டது இந்த நூல். இதிலே பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள் உண்மை சிறப்பாக விளக்கப்படுகிறது. முதல் அதிகாரத்திலே பதியினுடைய தன்மையை மிகவும் சிறப்பாக எடுத்துச் சொன்னார். 2வது அதிகாரத்திலே
பசு, உயிர்களினுடைய தன்மை, உயிரவை நிலை என்கிற அதிகாரத்திலே 10 குறட்பாக்களின் மூலம் அற்புதமாக சொல்லியிருந்தார். மூன்றாவதாக பாசம் என்பதிலே அந்த பாசத்தினுடைய தன்மையை விளக்குவதற்காக இந்த அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். இந்த அதிகாரத்திலே ஆணவ மலத்தினுடைய தன்மையை மிகவும் அற்புதமாக உமாபதி சிவாச்சாரியார் விளக்கியிருந்தார். இதனுடைய முதல் குறளிலே நாம் பிறவிப்பிணியிலே இருக்கிறோம், அதே போல இறை இன்பம், பிறவிப்பிணி, இதற்கு காரணமான பாசம், இதற்கு காரணமான இறை இன்பத்திற்கு காரணமான இறைவன் ஆகியவற்றை சிலர் இல்லை என்று சொல்கிறார்கள். அது எவ்வகையிலும் பொருந்தாது. சுருதி, யுக்தி, அனுபவம் ஆகிய மூன்றினாலும் ஆணவம் என்ற ஒன்றுதான் இவற்றை மறைத்து கொண்டிருக்கிறது என்று முதல் குறளிலே சொன்னார். இரண்டாவது குறளிலே எவ்வாறு புற இருளானது எல்லா பொருள்களையும் காட்டாமல் ஏக பொருளாக மாற்றி இருக்கிறதோ, ஒரே இருட்டாக அமைத்திருக்கிறதோ, அதை போலவேதான் ஆணவ மலமும் அனைத்தையும் இருட்டாக நம்மை காட்டுகிறது என்பதை இரண்டாவது குறளிலே சொன்னார். மூன்றாவது குறளிலே இது அகையிருளை போன்றதுதான், புற இருளை போன்றதுதான், ஆனால் அகையிருளானது புற இருளை விட மிகவும் வலிமை வாய்ந்தது என்பதை மிகச்சிறப்பாக கூறினார். எப்படி வலிமை வாய்ந்தது என்று கேட்டால், புற இருளானது தன்னிடம் இருக்கிற பொருளை காட்டாது, ஆனால் தான் இருட்டு என்கிற இருப்பை நமக்கு காட்டும். ஆக இருள் கண்ணுக்கு தெரியும், ஆனால் அதனுள் இருக்கக்கூடிய பொருள்கள், இது சுவரா இல்ல நாற்காலியா, தரையா, குண்டா குழியா என்று எதையும் காட்டாது. ஆனால் இது இருப்பை தெரிந்து கொண்டால் நாம் என்ன செய்யலாம்? பேசாமல் ஒரே இடத்தில் அமர்ந்து இருக்கலாம். நம்ம நடந்தாதானே அங்க போய் அதை அடிச்சுக்கிறோம், இல்லை நாற்காலியில் அடிச்சுக்கிறோம் நினைப்போம். ஆனால் ஒரே இடத்தில் அமர்ந்து இருக்கலாம், ஏன்னா இருளினுடைய தன்மை நமக்கு தெரிகிறது. அல்லது ஒரு விளக்கு எடுத்துக்கொண்டு செல்லலாம். ஆனால் இந்த ஆணவ மலம் இருக்கிறதே, தன்னிடம் இருக்கிற பொருளை காட்டாது, தன்னையும் காட்டாது. அதனால்தான் இரு பொருளும் காட்டாது இது அப்படின்னு சொல்றாங்க. இரு பொருள்னா தாங்கிட்ட இருக்கிற பொருளையும் காட்டாது, தன்னையும் வெளியில காட்டாது. ஒருவருக்கு ஆணவ மலம் தன்னிடத்திலே இருக்கிறது என்பது தெரிந்தால்தான் அதை எவ்வாறு நீக்கலாம், அதற்கு நீக்குவதற்குரிய வழி யாது என்பதை அவர் அறிவதற்கு முயற்சி செய்வார். ஆனா அது தன்னையே காட்டாது என்பதனால தன்னிடத்திலே ஆணவ மலம் இருக்கிறது என்பதே ஒருவருக்கு தெரியாமல் போய்விடும். அதனாலதான் இந்த இருளானது மிகவும் வலிமை வாய்ந்தது. ஆணவ மலம் போல வலிமை வாய்ந்தது வேறு எதுவும் இல்லை என்பதை சிறப்பாக இதிலே சொன்னார். அப்ப ஆணவ மலம் இப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கிறதே, அதை எவ்வாறு அறியலாம் அப்படிங்கிறதுக்கு சென்ற அமர்வில் நம்ம சொன்னோம். சில வேறு காரணங்கள் சொல்லியிருந்தோம், அதனுடைய பண்புகள் சொன்னோம். அப்ப பிற பொருள்களின் மீது இச்சையை உண்டாக்குறது, தன்னை பெரிதாக காட்டுவது, பிறரிடத்திலே தகுதி இருந்தாலும் அதை முழு மனதோடு பாராட்டாமல் இருப்பது, அல்லது தன்னையே மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று விரும்புவது, இப்படி ஆணவ மலத்தில் பல பண்புகளாக அது வெளிப்படுகிறது. ஆனா அது அவரிடத்துல இருக்கிறது என்பதே தெரியாது. இப்ப இப்படி பார்ப்போம். அப்ப ஆணவ மலம் தன்னை காட்டாது, தன்னிடத்தில் இருக்கிற உயிரையும் காட்டாது. நம்ம இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, இது ஆணவ மலத்துக்குள்ள இருக்கிற உயிரையே காட்டாதுன்னா அந்த உயிருக்குள்ள இருக்கிற சிவத்தை எவ்வாறு காட்டும்? உயிருக்குள்ள சிவம் இருக்கு, அந்த சிவத்தை எவ்வாறு காட்டும் இது? எனவே இது
இருபொருள் இல்லை, அந்த ஆன்மாவுக்கு உள்ளால இருக்கிற சிவத்தையும் காட்டாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒருவருக்கு ஆணவ மலச்சார்பு இருக்குதுன்னு சொன்னா அவர்கிட்ட அவர் தன்னையும் அறிந்து கொள்ள மாட்டார், தன்னிடம் இருக்கிற சிவத்தையும் அறிந்து கொள்ள மாட்டார். அதனாலதான் ஞானாசிரியர்கள் ஒவ்வொன்றையும் காட்டி காட்டி என்று சொல்லுகிறார்கள். தன்னுடைய திருவடியை காட்டி, என்ன காட்டி, எனக்குள்ளால இருக்கிற சிவத்தை எனக்கே காட்டி அப்படின்னு ஒவ்வொரு ஞானாசிரியர்களும் திருமுறைகள்ல சொல்லி இருக்கிறார்கள். இப்போ எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஒரு சொக்கநாத வெண்பா. அந்த சொக்கநாத வெண்பால என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இறைவன்கிட்ட ரொம்ப அன்பு காட்டியவன் அல்ல, மிக அன்பு உடையவன் அல்லன். அதே மாதிரி நான் தப்பே செய்யலையான்னா நான் செய்யறது அத்தனையும் தப்பு தான். ஆனா சிறிதளவு கூட அன்பு இல்லாத எனக்கு அவர் என்ன பண்றாரு, பேரன்பினை காட்டினார், உன்னை காட்டினார், சிவத்தை காட்டினார், என்னையும் காட்டினார். இப்படி காட்டி என்ன இன்பத் தொட்டிலே ஆட்டி வைப்பாய் அப்படின்னு சொக்கநாதர்கிட்ட குருஞான சம்பந்தர் வினா கேட்கிறார். அந்த பாடலை பார்ப்போம். பேரன்பன் அல்லன், பிழை செய்யான் தான் அல்லன். பிழை செய்யாதவனா இல்ல, பிழையும் செஞ்சிருக்க. ஓரன்பு இல்லா உளுத்தனேனுக்கு பேரன்பு காட்டி, உன்னை காட்டி, என்னை காட்டி, இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதா. ஆக இந்த சொக்கநாத வெண்பால நாம் தெரிந்து கொள்வது, மலச்சார்பு இருக்கிற பொழுது நாம் நம்மை அறிய மாட்டோம், நம்மிடத்திலே இருக்கிற சிவத்தை அறிய மாட்டோம், நம்மிடத்துல இருக்கிற ஆணவ மலத்தை அறிய மாட்டோம். அப்ப இது எப்போ நம்ம கிட்ட வந்தது? இப்ப அதான் விவகாரம். ஆணவ மலம் இவ்வளவு கொடுமையா இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க, இது நம்மிடம் எப்பொழுது வந்தது அப்படிங்கிறது தான் இந்த 24வது பாடல்ல சொல்றோம். என்ன எப்ப வந்தது அப்படின்னா, உயிர் என்றைக்கு உண்டாச்சோ அன்னைக்கே இது வந்தது. அனாதி சித்தாந்தத்துல அனாதிங்கிற வார்த்தைக்கு ஆதி அற்றது, தொடக்கம் இல்லாதது. ஆக உயிர் என்று வந்ததோ அன்றைக்கே ஆணவ மலம் வந்துருச்சு, ஆணவ மலமும் இதோட வந்துருச்சு. எப்படி ஆதி அற்றதோ அதே மாதிரி இது தொடக்க இறுதியும் அற்றது, அந்தமும் அற்றது. அப்ப ஆணவ மலம் உயிர் என்றைக்கு இருக்கிறதோ அன்றைக்கே இது வந்துருச்சு. அதே போல கடைசி வரைக்கும் இது போகாது. அதத்தான் இந்த 24வது குறள் சொல்கிறது. இதுக்கு தலைப்பு இன்று வரையிலும் நீங்காது உள்ளது. எப்படி? அன்று அளவி உள்ளொடியோடு ஆவியிடை அடங்கி இன்று அளவும் நின்றது இருள். இருள்னா தெரியும், ஆணவ மலம். அன்று அளவி அப்படின்னா அனாதியே என்னோடு இரண்டர கலந்து, எதோடு? ஆவியோடு. அப்ப இருள் அன்று அளவி ஆவியடை உள்ளொளியோடு அடங்கி. முன்னாடியே நமக்கு அக ஒளியாக இறைவன் இருக்கிறான், அதான் உள்ஒளி. உள்ளொளி என்பது இங்கே இறைவனை குறிக்கிறது. அப்ப உள்ளொளியோடு ஆவியிடை அடங்கி, இறைவனுக்கு கீழ்ப்பட்டதாக அடங்கி, இன்று அளவும் இன்று வரையிலும் நீங்காமல் உள்ளது. ஆக இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாவோடு, ஆன்மாதான் ஆவி, ஆன்மாவோடு அனாதி காலம் தொட்டு என்னைக்கு உயிர் வந்ததோ அன்னையில இருந்து இத கூடவே இரண்டர கலந்து இருக்கிறது. இரண்டர கலந்து இருக்கிறது மட்டும் இல்ல, இன்றளவிலும் இருக்குது, நீங்காது இருக்கிறது. கடைசி வரை முக்தி காலம் வரைக்கும் இது இருக்கும். அதத்தான் அற்புதமா சொல்லி இருக்கிறார். அன்று அளவி உள்ளொளியோடு ஆவியிடை அடங்கி இன்று அளவும் நின்றது இருள். ஆக இதுக்கு பொருள் தெரியும் நினைக்கிறேன். அப்ப ஆவி என்பது உயிரானது எதோட கலந்து இருக்கு பார்ப்போம்.
இறைவனோட கலந்திருக்குது, ஆணவ மலத்தோட கலந்திருக்கு. பதி பசு பாசம் மூன்றும் கலந்திருக்கு. எப்ப கலந்திருக்குது? அனாதி காலம் தொட்டு கலந்திருக்கு. அத்விதமா கலந்திருக்கு. சுவிதம்னா இரண்டு, அத்விதம்னா இரண்டு அற்றது, இரண்டா பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி இது ஆணவ மலத்தோடும் இருக்குது, இறைவனோடும் இருக்குது. இப்ப பாருங்க, இறைவன் நம்முடைய அறிவை வளர்த்துவார், அதிகப்படுத்துவார், அறிவை விளக்கம் செய்கிறவர் அவர். ஏன்னா அவர் பேரறிவு உடையவர், நாம சிற்றறிவு. அந்த சிற்றறிவை கொஞ்சம் கொஞ்சமா இறைவன் நம்மளை அதிகமாக்கக்கூடியது. ஆனா ஆணவ மலம் அறிவை மறைக்கக்கூடியது, அறிவை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அணுப்படுத்துவது, குறைப்பது. அப்ப அதிகம் அறிவை அதிகமாக்கக்கூடிய இறைவனும் இந்த ஆவியோட இருக்கிறார், ஆன்மாவோட இருக்கிறார். அறிவை அணுப்படுத்தக்கூடிய ஆணவ மலமும் இதனோடு இருக்கிறது. இதுதான் தாய்மான சுவாமிகள் சொன்னாரு, ஆணவ மலத்தோடு அத்விதமாய் நிற்றல், மெய்ஞான தானுவிதனோடு அத்விதமாதல் என்னாலோ. ஆணவ மலத்தோட நான் இரண்டரை கலந்து கிடக்கிறேன். இந்த ஆணவ மல சார்பை நீங்கி இறைவனோட எப்ப நான் இரண்டரை கலந்து இருப்பேன், எந்த நாள்ல நான் இந்த மாதிரி ஆவேன் அப்படின்னு தாய்மானவர் மிகவும் கடினப்படுறார். மாணிக்கவாசகர் சொல்றார், விடிலோ கெடுவேன். நான் உன்னை திருவடியில விழுந்துட்டேன், நீ என்னை விட்டுட்டினா நான் கெட்டு போயிருவேன். கெட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, என்ன யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஒன்னதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவர் விழுந்தார், கருணையே பெருங்கருடையான சிவபெருமான் இவரை விட்டுட்டார், கை விட்டுட்டாரு, இப்ப அவர் எவ்வளவு கஷ்டப்படுறார் அப்படின்னு ஒன்னதான் சொல்லுவாங்க. அவரே சொல்றார், மற்ற என்னை தாங்குனர் இல்லை, என்னை தாங்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையப்பா அப்படின்னு மணிவாசகர் சொல்றார். அப்ப இறைவன் உயிரோடு இரண்டரை கலந்து இருக்கிறார், கூடவே ஆணவ மலச்சார்போடும் கலந்து இருக்கிறார். அதனால தான் இந்த வாழ்க்கை நமக்கு கஷ்டமா இருக்கு. அதே கந்தர் அனுபூதியில் சொல்லுவார், வாழ்வாழ்வெனும் இப்படுமாயையில் வீழ்வாய் என்று என்னை விதித்தனையோ. வாழ்வாய் முருகா, நீ நல்லா இருப்பா, என்னை இந்த மாதிரி வாழ்வாழ்வு அப்படிங்கிற இடத்துல என்ன நீக்கி விழ வச்சுட்டியே அப்படின்னு சொல்றார். எனவே இப்ப நம்ம சிந்திக்கலாம், உயிர் இருக்கு, கூடவே இறைவன் இருக்கிறார், கூடவே ஆணவ மலம் இருக்கு. எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இந்த ரெண்டும் வேறுபட்ட பொருள்கள். இது அறிவை அதிகமாக்குவது, இது அறிவை குறைப்பது. இந்த ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்கும்? அதுக்காக தான் அவர் சொல்றாரு, ஆவி இடை உள்ளொளி அடங்கி. அப்ப இறைவன் இருப்பார், ஆனா வெளி தோன்ற மாட்டார், அடங்கி இருப்பார். அதாவது அவர் தன்னை வெளிக்காட்டாமல் இருப்பார், அப்படி வச்சுக்கோங்க, அடங்க. ஏன்னா இறைவனுக்கு அடக்கம் என்பது இல்லை. அப்ப ஆவியில அந்த உள்ளொளியோடு ஆணவம் உள்ளொளிகிட்ட அடங்கி இருக்கும். அப்ப ஆணவம் பெருமான் இருப்பார், ஆனா பெருமான் கிட்ட அந்த சேட்டையெல்லாம் காட்டாது, ஆவிகிட்ட காட்டும், நம்ம உயிரிட்ட காட்டும், ஆன்மாவிடம் தன்னுடைய தன்மை எல்லாத்தையும் காட்டும். இப்ப ரெண்டு இருக்கு, ஒண்ணு அறிவை அதிகமாக்கக்கூடிய இறைவன், இன்னொன்னு அறிவை மயக்கக்கூடிய அல்லது மறைக்கக்கூடிய ஆணவ மலம். இந்த ரெண்டும் ஒன்றா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் உண்டு. அப்ப நாம இன்னொன்னு நினைக்கலாம், இப்ப ஒளி இருக்கு, இருள் இருக்கு. இருளும் ஒளியும் இரு வேறுபட்ட பொருள்கள். ஒன்னு இருக்கிற இடத்துல இன்னொன்னு இருக்காது. இப்ப ஒளி வந்துடுச்சு, அந்த இடத்துல இருள் இருக்கவே இருக்காது. இருள் வேற எங்காவது போயிருச்சு, ஆனா வேற எங்கேயும் போகல, அங்கேயேதான் இருக்கு, ஆனா அடங்கி இருக்கு. இருள் அடங்கி இருக்கிறது. ஒளி மறைஞ்சதுன்னா தானாவே வெளிப்பட்டு நிற்கும் இருள். ஆக ஒளி இருள் இரண்டிற்கு ஒன்றே இடம். திருவள்ளுவர் சொல்லுவார், விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல. விளக்கு எப்ப முடியுதோ அப்ப இருள் சூழ்ந்துரும். அதே போல
நம்மிடத்துல ஆன்மா இடத்துல ஆணவ மலம் வெளிப்பட்டு நிற்கும் பொழுது இறைவன் நீ பாடி ஏதாவது செஞ்சிட்டுன்னு அவர் பாட்டுக்கு இருப்பார், வெளிப்படாமல் நிற்பார் ஆணவ மல சார்பில் அதிகமா இருக்கும்போது. பட் நேரம் செல்ல செல்ல இவர் ஆன்மா பக்குவம் அடைகிற பொழுது ஆணவ மல சார்பு சிறிது சிறிதாக குறைந்தால் இறைவன் வெளிப்பட்டு நிற்பான். அந்த உள்ளொளியானது சிவஞானத்தை கொடுக்கும். அதாவதுதான் அதுக்கும் மாணிக்கவாசகர் சொல்லுவார், உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் உளம்புகழும். என உத்தமனாக இருக்கக்கூடிய இறைவன் என்னுடைய உள்ளத்திலே புகுந்து உள்ளொளியை பரப்பினான். அப்படி பரப்புற போது பக்குவம் வருகிற பொழுது ஆணவ மல சார்பு குறைய ஆரம்பிக்கும். எனவே இந்த குறளிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, எப்ப உண்டாச்சு அப்படி எப்ப நம்மோட இது தொடர்பு வந்தது அப்படின்னு கேட்டா அனாதி காலம் தொட்டு வந்தது. உயிர் என்றைக்கு உண்டாச்சோ அன்னைக்கு. அதனாலதான் இந்த மூன்றையும் உள்பொருள்னு சொல்லுவாங்க. பதி பசு பாசம் ஆகிய மூன்றும் உள்பொருள், என்னைக்கு இருக்கிற பொருள். ஆனா பதி ஒன்றா போச்சு, பசு பலவா போச்சு, பாசத்துல ஆணவம் கண்மம் மாயை, இந்த ஆணவ மலம்தான் எல்லாரையும் இது தொடர்பு கொண்டு இருக்கிறது. இதுக்கு தொடக்கத்திலேயே நாம ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம். அந்த எடுத்துக்காட்டு கடல், நீர், உப்பு. இப்போ தண்ணீருக்கு கீழே இருக்கு ஒரு மணல் பரப்பு, அது கடல் வெளி. அந்த கடல் வெளி மேல நீர் இருக்கிறது, நிறைய அதிக அளவுல நீர் இருக்கு, அதுதான் கடல். அதுல உப்பும் இருக்கு. இந்த கடல், நீர், உப்பு ஆகியவை ஒன்றாக கலந்திருந்தாலும் கூட அந்த உப்பானது ஒரு பருப்பொருள். கடல் பரப்பு இருக்கு பாருங்க, அது நுண்ணிய பொருள். அப்ப கடல் பரப்புல அந்த உப்பு அதுல சேராது, பாதிக்காது. ஆனா கடல் நீரை பற்றும். ஆக பருப்பொருளாகிய உப்பானது பருப்பொருளாகிய கூட நீரைத்தான் பற்றுமே தவிர கடல் வெளியை பற்றாது. அதே போலத்தான் நம்ம ஆன்மாவோடு இறைவன் இருக்கிறார், ஆணவ மலம் இருக்கிறது. ஆனால் இந்த ஆணவ மலமானது இறைவனை பற்றவில்லை, இந்த ஆன்மாவை பற்றுகிறது. இந்த மாதிரி ஆன்மாவை பற்றதுனால தான் நமக்கு துன்பம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது இந்த குறள் சொல்லுகிறது. எனவே ஆணவமானது அனாதி காலம் தொட்டு இந்த உயிரை பற்றி உள்ளது. இறைவனுடைய முக்தி காலத்திலும் கூட ஆணவ மலம் நம்மை விட்டு செல்லாது. சென்ற அமர்விலே பார்த்தோம், ஒரு முயலகனை போல இது இறைவனுடைய திருவடியில அடங்கி கிடக்கும், இருக்கும், ஆனா அடங்கி கிடக்கும். அதைத்தான் அடங்கி அப்படின்னு சொன்னார். இந்த குறள்ல நிறைய சிறப்பு இருக்கு. உள்ளொளியோடு அடங்கி, அப்ப இறைவனிட்ட அது தன்னுடைய வேலையை காட்டாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்று அளவும் நின்றது, இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறது. உள்ளொளியோடு நின்றது அப்படின்னு வச்சுக்கலாம் நாம. இது உள்ளொளியோடு என்றும் நின்றது அப்படிங்கிறது இந்த குறளில இருந்து அறிந்து கொள்வது. அடுத்த குறளுக்கு போறோம். 25வது குறள். இந்த குறள் ஆணவ மலம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது முன்னாடியே சொன்னோம். இதற்கு சக்தி அதிகம், இது காட்டக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு அற்புதமான ஒரு கவிஞரை போல. ஏன்னா இவங்க சித்தாந்த ஞானம் சொல்கிறவர்கள். ஆனா இந்த இடத்துல தன்னுடைய புலமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குறள். முன்னாடி எப்படி இரு பொருளும் காட்டாத இதுன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தன்னுடைய புலமை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குறள் இந்த குறள். இதுல ஆணவ மலத்தை ஒரு பெண்ணாக உருவகம் செய்கிறார். உயிர்கள் எல்லாவற்றோடும் அத்துவிதமாக இது ஆணவ மலம் கலந்திருக்கிறது. அப்ப இந்த பெண் எல்லாரோடும் கலந்திருக்கிறாள். ஆக ஆணவ மலத்தை ஒரு பெண்ணாக உருவகம் செஞ்ச உடனே இவர் என்ன எழுதுறாரு, எல்லாரோடையும் கலந்திருக்குது. ஆனா
தான் யாருகிட்ட கலந்து இருக்கிறோமோ, யாருகிட்டயாவது தன்னுடைய கணவனாகிய உயிர்கிட்ட தன்னை காட்டி இருக்கிறாளான்னா காட்டல. இவர் எல்லாரோடும் தொடர்பில் இருக்கிறார், ஆனால் தன் கணவனாகிய உயிரினிடத்திலே தன்னை காட்டாத ஒரு கற்பு இந்த பெண்ணிடத்திலே இருக்கிறது என்று ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியாக இந்த குறளை அமைத்திருக்கிறார். குறளை பார்ப்போம். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு. இப்ப பொருள் எப்படி பார்க்கிறது? பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு கணவர்க்கும் தோன்றாத கற்பு உண்டு. அந்த என்றும்ங்கிறது முன்னாடி போட்டுங்க. என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு உண்டு. ஆக இந்த ஆணவம் என்னும் பெண் பல ஆன்மாக்களாகிய ஆடவர்களோடு புணர்ந்திருக்கிறாள், தொடர்பு கொண்டிருக்கிறாள். ஆனா அந்த ஆன்மாவாகிய கணவர்க்கு தன்னை ஒரு நாளும் தன்னுடைய உண்மை இயல்பை காட்டியவள் அல்லள். அப்படிப்பட்ட கற்பை தன்னிடத்திலே வைத்திருக்கிறாள். பொதுவா ஒரு பெண் என்பவள் மற்றவர்களிடத்துல தொடர்பில் இருக்க மாட்டாங்க. தன் கணவனிடத்துல மட்டும்தான் தன்னை காட்டுவாள். ஆனா மற்றவர்களிடத்துல தொடர்பில் இருக்க மாட்டாங்க. அதுதான் கற்புடை பெண்ணிற்கு அழகு. ஆனா இந்த ஆணவமாகிய பெண் இருக்கு பாருங்க, இது எல்லாரோடையும் தொடர்பில் இருக்கிறது. ஆனா தன் கணவர்கிட்ட கூட தன்னை காட்டாத ஒரு கற்பு நிலையிலே இருக்கிறாள். அப்ப இந்த ஆன்மா என்ன நினைச்சுக்குது? தாங்கிட்டே காட்டலையே, இது எவ்வளவு உத்தமமான பெண்ணாக இருக்கும், இப்படிப்பட்ட மனைவி வாய்ப்பதற்கு நாம என்ன தவம் செய்தோம், என்ன பாக்கியம் செய்தோம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆணவமாகிய இருட்பாவை இருக்கிறாள். அப்ப இவருடைய புலமை திறமை பாருங்க. இதுல அதாவது ஆணவம் இல்லாத ஆன்மாவே கிடையாது. எல்லா ஆன்மாவிடத்திலும் ஆணவம் இருக்கிறது. அதால்தான் பலரை புணர்ந்தும் பல பேரோடும் இருந்து அவ்வாறு இருக்கிறது. அப்படி இருந்து அனந்த சக்தி உடையது. அனந்த சக்தினா தொடர்பு அதிகமான அளவிற்கு, எண்ணில் அளவு இல்லாத அளவிற்கு சக்தி உள்ள பெண்ணாக இவள் இருக்கிறாள். ஆனா தன்னுடைய திறமையின் காரணமாக தன்னுடைய கணவர்க்கும் கூட தன்னை முழுமையாக காட்டாத ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அப்ப நாம் இன்னொரு முறை சொல்லணுமாமா? சரிம்மா சொல்றேன். இப்போ இந்த இருள்ங்கிறத, ஆணவ மலம்ங்கிறது நம்ம முன்னாடியே சொன்னோம், யாருக்கும் தெரியாது, யாருக்கு இருக்குன்னே தெரியாது. அப்ப இந்த ஆணவம் தன்னை ஆன்மாவுக்கு காட்டலை. அப்ப இந்த ஆணவம் அவங்கள்ட்ட இருக்குது இல்லைங்களா? அப்ப தன்னுடைய கணவன் யாருன்னா அந்த ஆன்மா தான் கணவன் அவருக்கு. இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவருக்குள்ள ஆணவம் இருக்குது. அந்த ஆணவங்கிறது ஒரு பெண். அந்த பெண் தன்னுடைய கணவருக்கு தன்னை காட்டுமான காட்டாது. ஏன்னா அவருக்கு ஆணவம் இருக்கிறது தெரியாது. ஆக இது காட்டாத ஒரு பெண். ஆனா இதே ஆணவங்கிற ஒரு பெண்ணானது எல்லா ஆன்மாக்கிடத்தும் கலந்துருக்கு. அதைத்தான் என்ன சொல்றாரு? பலரை புணர்ந்தும் எல்லா ஆன்மாக்களோடும் தொடர்பில் இருந்தாலும் கூட இருட்பாவைக்கு, இந்த ஆணவமாகிய பெண்ணிற்கு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு உண்டு. தன்னுடைய கணவனுக்கு கூட தன்னை காட்டாத ஒரு பண்பு உடையவளாக, கற்பு உடையவளாக இருக்கிறாள். அது வஞ்ச புகழ்ச்சி அணியா சொல்றாரு. நம்ம நினைக்கலாம், எப்படி சார் கற்பு உடையவர்கள் சொல்றீங்க அப்படின்னு. அப்ப கற்பு உடையவனுக்கு அர்த்தம் கிடையாது, பலரை புணர்ந்தும்னு சொல்லிட்டார். அப்ப எல்லாரோடையும் தொடர்பு இருக்கும்போது அவ கற்பில் உள்ளவள் அல்ல. ஆனா இந்த ஆன்மா என்ன நினைச்சுக்கிடுது? நம்மகிட்டே ஆணவம் காட்டலையே, அப்ப நமக்கு உத்தமமான பெண்ணாக இருப்பாள் போல இருக்கிறது. ஆக ஒரு மிகச்சிறந்த மனைவி நமக்கு வாய்த்திருக்கிறாள்னு ஏமாத்துற அளவுக்கு ஆணவம் நம்ம அறிவை மறைச்சி வச்சிருக்குதுன்னு அர்த்தம் இருக்கு.
எனவே இது மிகச்சிறந்த மனைவிங்க. அதாவது எப்படின்னா, இது நம்ம இலக்கியத்தில் சொல்லும் போது வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. புகழ்வது போல இகழ்வதும், இகழ்வது போல புகழ்வதும். இதுல இவங்க கற்பனை பெண்டிர் அல்ல. ஆனா அவ்வளவு சாமர்த்தியமா அந்த பெண் தன்னுடைய மற்றவரோட தொடர்புல இருக்கிறத வெளிக்காட்டாமல் இருக்கிறாள் அப்படின்னு சொல்ற. அந்த வஞ்ச புகழ்ச்சி அன்னைக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒண்ணு, இப்ப உதாரணமா இவரு இதுக்கு சொல்லுவாங்க, 2 பேர் போனாங்களாம். அதாவது பெர்னாட் ஷாவும் அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேரை மறந்துட்டுன்னு 2 பேரும் போனாங்களாம். அப்ப 2 பேரும் போன உடனே போட்டோ ஒருத்தருடைய போட்டோ மட்டும் இருந்துதான், அவரு நண்பருடைய போட்டோ நிறைய இருந்திருக்கு. உடனே இவர் என்ன பண்ணாரா, பாத்தீங்களா பெர்னாட் ஷா, உங்களுடைய போட்டோலாம் இல்லை, என் போட்டோ தான் இந்த கடையில நிறைய இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு இவர் கேட்டாராம். உடனே அவர் என்ன சொன்னாரா, இல்ல என் போட்டோ வச்சிருந்திருப்பாங்க, இதெல்லாம் வித்து போயிருச்சு, உங்களுக்கு மட்டும் விற்காம இருக்கு அப்படின்னு அவரு நகைச்சுவையாக சொன்னதாக சொல்லுவார்கள். அப்ப இது வெளியில இருக்குங்கிறதுனால மட்டும் சொல்ல முடியாது, இது வஞ்ச புகழ்ச்சி அணி. இந்த மாதிரி ஒரு ஆணவமாகிய பெண் எல்லாரோடும் கலந்திருக்கிறாள், ஆனா தன்னை யாருக்கும் வெளிக்காட்டாமல் இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய பொருள். இது வஞ்ச புகழ்ச்சி அணி என்று சொல்லப்படுகிறது. இதுல எதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம்னா, நாம சில தவறுகளை செய்வோம். அந்த தவறுகளை செய்யும் பொழுது அந்த தவறுன்னு அது தெரியாமலேயே செஞ்சுக்கிட்டு இருப்போம். பிறகு பாத்தீங்கன்னா, ஆகா நம்ம அந்த இடத்துல தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு தெரியும். அப்ப ஆணவ மலம் நம்மளுடைய அறிவை மறைத்திருந்தது. இப்போ ஒருத்தர் ஒரு தீய ஒழுக்கத்துல இருக்கிறார், போதை பழக்கத்திலேயோ அல்லது குடிப்பழக்கத்திலேயோ இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அதை விட முடியாது. அவருக்கே தெரியும் மற்றவர்கள்லாம் நம்மளை தவறா நினைப்பாங்க அப்படின்னு. இருந்தாலும் கூட அவரை விட முடியாத அளவிற்கு அவரது அறிவை அது மறைத்து வைத்திருக்கிறது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதையே அளவா எடுத்துக்கிட்டா நமக்கு உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்குவார். அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த பழக்கத்தை அவங்க அது நல்லது போல, அது தவறு என்பது அவர்களுக்கு தெரியாத அளவிற்கு ஆணவ மலம் அவரை மறைத்து இருக்கிறது. இந்த மாதிரி இப்ப அதுக்கு இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை வாங்க நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போவோம் அப்படின்னு மனநல மருத்துவர்கிட்ட போவோம்னு அழைச்சிட்டு போனோம்னா அவர் என்ன பண்ணுவாரு, நான் நல்லா தானே இருக்கேன், நான் ஏன் அவர்கிட்ட வரணும், எனக்கு ஐ எம் ஆல் ரைட் நவ், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அதனால் நான் வரமாட்டேன்பார். அப்ப அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவரே அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிற மாதிரி நம்ம ஆணவ மலம் நம்மை பாதித்திருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்ளாமலேயே இருப்பார். அதே போலதான் இப்ப தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா, சில அரசியல்வாதிகள் மேடை பிரச்சாரத்துல பேசுவாங்க. பேசும்போது கூடுற கூட்டத்தை வச்சு நாம மக்கள் நம்ம பக்கத்தான் இருக்காங்க, நாம நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சில பத்திரிகைகள் அவருக்கு எதிராக எழுதியிருக்கும். அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இவங்க கிடந்த போறாங்க, இது வேணாலும் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அன்னைய கூட்டத்துல எனக்கு அதிகமான மக்கள் தொகை வந்தாங்க, ஆகவே நான் தேர்தலில் வெற்றி பெற போகிறேன் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருப்பார். ஆனா தேர்தல் முடிவு வருகிற பொழுதுதான் அவருக்கு தெரியும், ஆமா உண்மையில நம்ம அறியாமையில இருந்திருக்கிறோம் அப்படின்னு. எனவேதான் இந்த இடத்துல அவர் அப்புறம்தான் அதை தெரிஞ்சுக்கிறவர். அப்ப ஆணவ மலம் அவருடைய அறியாமையாகவே இருந்தது என்று சொல்லலாம். எனவே இவர் எவ்வளவு சக்தி உடையவளாக இருந்தால், அனந்த சக்தி உடையவளாக இருந்தால், அத்தனை பேரோடும் தொடர்பில் இருந்து கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய ஆன்மாவை சிறிதும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஒரு கற்புடை பெண்டிர் போல இருக்கிறார்கள் என்பதை இந்த பாடல் சொல்கிறது என்று அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக 26வது குறள்.
பன்மொழிகள் என். உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. பன்மொழிகள் என் அப்படின்னா எதுக்கு ஏன் நம்ம வள வளன்னு பேசிட்டு இருப்பானே அப்படின்னு அர்த்தம். அது பன்மொழிகள்னா, மொழின்னா இங்க பலவேறு மொழிகள்னு கிடையாது, ஹிந்தி இங்கிலீஷ் அப்படி கிடையாது. ஏன் நம்ம வள வளன்னு பேசிட்டு இருப்பானே அதான் சொல்றார். அதிகம் பேசுவான் ஏன். பன்மொழிகள் என். உணரும் பான்மை, இந்த அறிந்து கொள்ளக்கூடிய உயிரினுடைய தன்மையானது தெரியாத தன்மை. இதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியது இருளார் தந்தது, ஆணவ மலம் தந்தது. இந்த உயிருக்கு அறியும் தன்மை இருக்கு, உணரும் தன்மை இருக்கு. ஆனா அந்த உணரும் தன்மையை இது மறைச்சு வச்சிருக்கிறது எதுன்னு கேட்டா இருள். அதுல பாருங்களேன், இருள்ங்கிறது ஒரு அகிரிணை பொருள். நாம ஒரு உயர்திணை பொருளை பார்த்துதான் அவர் இவர்னு சொல்லுவோம். ஆக அந்த அருவிகுதி ஆறு விகுதி இருக்கு பாருங்க, அது உயர்திணைக்கு உரியது. பெரியவர், மகானுபாவர் அப்படின்னு ஆறு விகுதி போல் சொல்லுவோம். அந்த ஆறு விகுதிய அகிரிணை பொருளுக்கு போட்டு எவ்வளவு நையாண்டியா சொல்றாரு பாருங்க. இருளார் தந்தது. இருள்ங்கிறது ஆணவ மலம். ஆணவ மலத்துக்கு ஆறு விகுதி போட்டு இருள் தந்ததுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இருளார், அதுல யாப்பு பார்த்தீங்கன்னா இருள்ங்கிறது நிறை, இருளார்னா நிறை நேர். எனவே இலக்கணப்படியும் பொருந்தது, ஆனா அவருடைய கேலியும் புரிகிறது. எனவே இருள் என்கிற ஆணவ மலமாகிய அகிரிணைக்கு ஆறு விகுதி சேர்த்து இருளார் தந்தது அப்படின்னு சொல்றார். எனவே இந்த உயிரானது அறியக்கூடிய தன்மையை தோன்றாத நிலைமையாக ஆணவ மலமாகிய இருளால் வந்தது ஆகும் அப்படிங்கிறது இந்த குறளினுடைய பொருள். இப்ப நம்ம நினைக்கலாம், அப்ப இதுவரைக்கும் அதானங்க சார் சொன்னாரு, இப்ப மட்டும் என்ன அப்படின்னு கேட்டா, இவர் இந்த பன்மொழிகள் என் அப்படின்னு சொல்றதுலதான் நமக்கு விளக்கமே இருக்கு. பல சொற்கள் எதற்காக இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஆணவ மலம் தந்தது. ஓகே, இப்போ பாசத்துல ஆணவம் கண்மம் மாயைன்னு 3 இருக்கு. ஆணவம் தான் மறைக்கணுமா, இந்த கண்மம் மாயை ஆகிய 2 இருக்குதுல்ல, அது மறைச்சிருக்க கூடாதா அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்புவார்கள். ஏன்னா உரையாசிரியர்கள் எழுதுகிற பொழுது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் பல்வேறு நிலைகள் உள்ளன. ஆக கேட்கும் போதே இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்களா ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டு அதற்கு விடையளிக்க முற்படுகிறார்கள். அப்ப ஆணவம் தான் மறைக்கணும்னு என்ன இருக்கு, ஏன் கண்மமும் மாயையும் மறைச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல போறார். உரையாசிரியர்கள் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அப்புறம் உயிரிடத்துல அறிவு எப்படி இருக்குதோ அறியாமையும் அப்படிதான் இயற்கை. அதுக்கு போய் ஏன் காரணம் பார்க்கணும், யார் மூடனா, ஆணவமா கண்மமா மாயையா அப்படின்னு ஏன் சார் அதுக்கு காரணம் தேடுறீங்க? உயிரிடத்துல அறியாமை இருப்பது இயற்கை அப்படின்னு சிலர் வாதிடுவார்கள். அப்ப அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இது உயிருக்கு இயற்கை கிடையாது, உயிருக்கு அறிவு தான் இயற்கை, அறியாமை இயற்கை கிடையாது. இப்ப ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு 2 தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு இயற்கைன்னு வச்சுக்கணும், இன்னொன்னு பக்கத்தில் உள்ளதுனால செயற்கைன்னு சொல்றோம். இப்ப நீர் இருக்கு, அது தொட்டு பார்க்கிறேன், அது குளிர்ச்சியா இருக்கு. அப்ப நீருக்கு குளிர்ச்சி என்பது இயற்கை. அதை சூடுபடுத்துறேன், அப்ப தொட்டு பார்க்கிறேன், அது சூடா இருக்கு, வெப்பமா இருக்கு. அப்ப அதனுடைய வெப்பம் என்பது செயற்கை. அது சூட்டோடு தொடர்பு உடையது என்பதனால அது செயற்கை. அப்ப இயற்கையும் செயற்கையும் ஒரே பொருளில் ஒரே நேரத்தில் இருக்காது. எனவே இயற்கை மட்டும்தான் ஒரு பொருளில் இருக்கும், செயற்கை என்பது இருக்காது. அதே போல உயிருக்கு அறிவு என்பது இயற்கை, அறியாமை என்பது செயற்கை.
அப்ப அறியாமை செயற்கையே தவிர உயிருக்கு அறியாமை இயற்கை அல்ல. எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா? அப்ப இயற்கையா செயற்கையான்னு கேட்டா அறியாமை செயற்கை தான், இயற்கை கிடையாது. அதனாலதான் இது ஆணவம் மறைக்கிறதுன்னு இதுல சொல்ற, இருளார் தந்ததுன்னு சொன்னார். சரிங்களா? அடுத்தது, இது செயற்கையாய் வந்த அறியாமையை உயிரின் இயற்கை என்று சொல்லுவது எந்த அளவிலும் பொருந்தாதுன்னு சொல்லிட்டார். அடுத்தது மாயை. ஏன் மாயை இது நம்மளை அறிவை குறைச்சிருக்க கூடாது, மறைச்சிருக்க கூடாது அப்படின்னு கேட்டா, மாயை என்பது இந்த உடம்பு. மாயையிலிருந்து தான் இந்த உடம்பு தோன்றுது. அப்படி இந்த உடம்பு தோன்றின உடனே இதனால் இந்த உயிருக்கு அறிவு அதிகமாகி இருக்கிறதே தவிர, அறிவு விளக்கம் பெற்றிருக்கிறதே தவிர அறிவு குறையவில்லை, அறிவு மறைக்கப்படவில்லை. ஏன்னா இந்த தனு கரணம்னா கருவிகள், இந்த கருவிகள், இந்த உடம்பு, இதெல்லாம் அறிவு விளக்கத்திற்காக இறைவன் தந்ததே தவிர அறிவை மறைப்பதற்காக அல்ல. எனவே உடம்பின் செயற்பாட்டினால் உடம்புக்கு அறிவு வருமே தவிர அறிவு மறைக்கப்படாது. எனவே உடம்பினால் அறிவானது மறைக்கப்படாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே உடம்புங்கிறது மாயையினுடைய தன்மை. எனவே உடம்பினுடைய சேர்க்கையினால இந்த ஆன்மாவுக்கு அறிவு மறைக்கப்படவில்லை, அறிவு விளக்கம் பெறுமே தவிர அறிவு மறைக்கப்படாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, எனவே உடம்பின் சேர்க்கையினால் இதற்கு அறியாமை வரவில்லை என்பதை தெரிந்து கொண்டோம். அப்ப முதல்ல அறியாமை இயற்கை இல்லை என்று தெரிந்து கொண்டோம். அடுத்தது அறிவை மறைப்பது உடம்பினுடைய சேர்க்கையினால் அல்லன்னு தெரிஞ்சு. இப்ப மாயை இருக்கு. இந்த மாயை கடைசியா சங்கார காலத்துல, அனைத்தும் ஒடுங்குகிற காலத்துல இறைவன் மாயை உடம்ப மாயையில ஒடுக்கி மாயையை சிவனோட ஒடுக்கிடுவார். அப்ப ஆணவ மலம் தனியா இருக்கும், உயிரும் இருக்கும். மாயை மறைஞ்சிரும், மாயை ஒடுங்கிரும். அப்ப மாயை ஒடுங்கின உடனே இந்த ஆன்மாவுக்கு அறிவு இல்லாமல் போக வேண்டும். அறிவை மயக்கக்கூடிய மாயை போன உடனே அறிவு வர வேண்டும், முற்றறிவு பெற்றதாக மாற வேண்டும். எனவே மாயை இல்லை, அப்பவும் ஆணவமலம் அங்கே இருக்கிறதுனால அறிவோட இல்லை, அறிவை மயக்கி இருக்கிறது. எனவேதான் சங்கார காலத்திலும் கூட மாயை நீங்க ஒடுங்குகிறது. மாயை ஒடுங்கினவுடன் ஆக மாயையினால் நமக்கு அறிவு மறைக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப முற்றறிவு இருக்கிறதுனால தான் இறைவன்கிட்ட அந்த இன்பத்தை இது முழுமையாக அனுபவிக்கிறது. அப்ப இது காரணம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மாயை காரணம் இல்லை. மாயையானால தனுவோ கரணமோ காரணம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டோம். அடுத்தது கண்மத்துக்கு வரும். கண்மம் என்றால் சொல்லுங்கம்மா. மாயை ஒடுங்கி அதை சிவபெருமான் அவரோட ஒடுக்கிக்கிறாரு சொன்னீங்க. அப்புறம் என்ன ஆகும்னா திரும்பவும் இந்த பூமியை திரும்ப உற்பத்தி பண்ணணும்ல. அப்ப மாயையிலிருந்து தான் இதை உற்பத்தி பண்ணுவார். சிவத்திலிருந்து மாயையிலிருந்து அவர் தன்னிட இருந்த மாயையிலிருந்து எடுத்துதான் இந்த அண்டத்தை தனுகரண புவன போகங்களை மீண்டும் உற்பத்தி செய்வார். அப்ப மாயை வந்துடும், மாயையோட தனுகரணம் வந்துடும். இந்த ஆன்மாக்கள்ல சில ஆன்மாக்கள் முக்தி பெற்று இறைவனுடைய திருவடியிலே இருந்துரும், மற்றவைகளுக்கு உடம்ப கொடுத்தாங்கணும். அதுக்காக மாயை அங்க போகும். அந்த மாயையிலிருந்து தான் மற்ற மாதிரி. அதுல ஒண்ணு சொன்னாரு அன்னைக்கு, அந்த சம்ஹார காலத்துல முழுசும் ஒடுங்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப பாத்தீங்கன்னா சில ஆன்மாக்கள் முக்தி அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சிலது முக்திக்குரிய பக்குவம் அடைஞ்சிருக்கும். அந்த முக்திக்குரிய பக்குவம் அடைஞ்சிருக்கிற போது சிவன் என்ன பண்ணுவாரு, முக்தி கொடுத்துருவாரு. அவங்களுக்கு ஒரு 90% இருக்காங்க, 80%ல சில பேர் இருப்பாங்க முக்தி அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். இறைவன் என்ன பண்ணுவாராம், மீதி 10%க்காக தனிகரண போவாங்களா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. அவங்களுக்கும் எப்படி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 30, 32 எடுத்தவனுக்கு 35 போட்டு பாஸ் போட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி
அந்த முக்தியில ஒரு 90% 80% வந்தவங்களை கூட போட்டு அவங்களுக்கு முக்தி கொடுத்துருவார். அவங்களுக்கு மீண்டும் பிறவி கிடையாது. இறைவனுடைய எவ்வளவு கருணை பாருங்க. நம்ம அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா நம்ம எப்படிப்பட்ட செய்தியை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த சம்ஹார காலத்துல நம்ம மாயை அதுல ஒடுங்கி இருக்கு. அதுல இருந்து தான் இது உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. சரி, அடுத்தது கண்மம். கண்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நாம செய்யக்கூடிய வினை. அந்த வினையில நமக்கு ஒண்ணு தீமை நடக்கணும்னு வச்சுக்கீங்களேன். ஒருத்தர் எப்பவுமே தன்னுடைய ஸ்கூட்டியில மெதுவாக தான் போவார். ஆனா அவருக்கு தீமை நடக்கணும்னு ஒரு கண்மம் இருக்குன்னு வச்சுக்கிருவோம். ஆனா அப்ப அறிவு என்ன பண்ணும்? அறிவை அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும். ஏன்னா அவருக்கு அங்க தீமை நடக்கணும்னு இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு? வேகமா அதை ஓட்டிட்டு போவார். சாதாரண நாட்கள்ல மெதுவா போயிட்டு இருக்கிறவரு அந்த கண்மத்தின் காரணமாக வேகமா போவார். தன்னுடைய அதிகமான வேகத்துல போனதுனால அவர் ஒரு விபத்தில் சிக்கிக் கொள்கிறார். சரி, அதே மாதிரி கண்மமானது அவருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கணும்னு வச்சுக்கீங்க. அப்ப என்ன ஆகும்? அதே போல இன்னும் கொஞ்சம் வேகமா நீங்க செய்யுங்க. ஒரு செயல் செய்யறோம், அந்த செயலை வேகமா செய்யுங்க வேகமா செய்யுங்கன்னு அவரை துரிதப்படுத்தி அந்த செயலிலே அவரை வெற்றி காண வைக்கும். எனவே கண்மமானது நன்மையை அடைய செய்தாலும் தீமையை அடைய செய்தாலும் அவருடைய அறிவை ஊக்குவிக்குமே தவிர அறிவை மறைக்காது. எனவே கண்மத்தினால் அறிவு மறைக்கப்படாது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. எனவே கண்மமோ மாயையோ அறிவினை மறைப்பதில்லை என்பதை நாம இந்த ஒரு தர்க்கத்தினாலே தெரிந்து கொள்கிறோம். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? பன்மொழிகள் என் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். ஏன்பா அதிகமா இவ்வளவு பேசிட்டு இருக்கிறீங்க? இது முதல்ல இயற்கை கிடையாது, அது செயற்கை. சரி, ஆணவம் கண்மம் மாயை 3 இருக்குதே, அப்ப கண்மம் மறைச்சிருக்க கூடாதா, மாயை மறைச்சிருக்க கூடாதா நீ கேட்கலாம். அப்ப கண்மமானது அறிவை தூண்டுவிக்குமே தவிர அதை மறைக்காது. எனவே நீங்க என்ன பண்ணுங்க, கண்மம் அதை மறைக்காது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்னொன்னு மாயை. மாயிலிருந்து அந்த உடம்பு தோன்றுது. இந்த உடம்பினுடைய சேர்க்கையினால நம்ம அறிவை விளக்கம் செய்கிறோமே தவிர, ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்துருக்கிறோம், இந்த கருவி கரணங்களாலதான் இந்த ஆன்மாவுக்கு உயிர் அறிவே வருது. இதுக்கு போய் உனக்கு அறிவுன்னு யார் பேர் கொடுத்தான்னு நடுவுல கேட்டிருப்பார் அவர். எனவே இந்த மாயினால்தான் நமக்கு அறிவு விளக்கம் பெறுகிறதே தவிர மறையவில்லை. இந்த உடம்பின் சேர்க்கையிலேயே மயக்கமுற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப அறிவு விளக்கம் பெறாது. எனவே உடம்பு இருக்கிறதுனால தான் இந்த உயிரானது அறிவை விளக்கம் பெறுகிறது. அதனாலதான் திருமூலர் சொல்லுவார், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். இந்த உடம்பு இழுக்கு, இது சரி வராத உடம்பு, இத பொய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இத மெய்யின்னு பேர் வச்சிருக்கிறோம். ஏன் மெய்யின்னு பேர் வச்சிருக்கோம்னா, இதுக்குள்ளால மெய்ப்பொருளாகிய சிவம் இருக்கிறது. எப்படி ஒரு தொடப்பம் வைக்கிறவரை தொடப்பம்னு கூப்பிடுறோமோ, அதே மாதிரி இது எப்போதும் காற்று போயிருச்சுன்னா போயிடும். அப்படிப்பட்ட பொய்யான இந்த உடம்புக்கு மெய் உள்ள இருக்கிறதுனால மெய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் அவர் சொல்லுவார், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ளால சிவம் இருக்கிறத நான் கண்டுகொண்டேன். அப்படி கண்டுகொண்டதுனால உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேன். ஆக இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆன்மா அறிவு விளக்கம் பெறும். அப்படி இல்லாட்டி அறிவு விளக்கம் பெறாது. எனவே நான் இந்த உடம்பை மிகவும் பாதுகாப்பாக, உடம்பிற்கு தேவையான சத்தான உணவை சாப்பிட்டு தீய பழக்கங்கள் இருந்து விடுவித்து கொண்டு இறையே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் திருமூலர் அற்புதமா சொல்லியிருப்பார். எனவே இந்த உடம்பில் சேர்க்கையினாலே ஆன்மாவுக்கு அறிவு ஏற்பட்டதே தவிர அறியாமை ஏற்படவில்லை.
எனவேதான் இந்த குறள்ல அழகா சொன்னார், இந்த உயிருக்கு உணரக்கூடிய தன்மை இல்லாம போனது ஆணவத்தினாலேதான். அப்ப பழைய காலத்துல கூட, அதாவது சம்ஹார காலத்திலே கூட, ஊழிக்காலம் முடிகிற காலத்துல கூட நாம ஆன்மாவானது ஆணவத்தோடு இருக்கும், அழியாது, என்றும் உள்ளது இருள் என்று சொல்லுவார். அப்படி சொல்லுகிற பொழுது அதனால தான் அடுத்த குறள் அவர் என்ன பண்றாரு, ஒரே வரியில சொல்லிட்டார். 27வது குறளை தொடங்கி வைப்போம் நாம. இருள் இன்றேல் துன்பு என். ஆணவ மலம் இல்லைன்னா இந்த ஆன்மாவுக்கு ஏது துன்பம்? நம்ம நினைச்சு பார்க்கலாம். ஆணவ மலமே இல்லைன்னு வச்சுங்களேன். ஆணவ மலம் இல்லைன்னா நாம முற்றறிவோட இருப்போம். அப்படி முற்றறிவோட இருந்ததுன்னா இறைவன்கிட்டயே இருப்போம். அப்ப இருள் இன்றேல் துன்பம் என், துன்பு என். இந்த உயிருக்கு துன்பம் உண்டா? ஆக இருள் மலம் இல்லை என்றால் இந்த உயிருக்கு எந்த விதமான துன்பமும் கிடையாது. உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாகி போம். இந்த குறளுக்கு பொருளை பார்ப்போம். ஆணவ மலமாகிய அகையிருள் இல்லைன்னு சொன்னா ஆன்மாவுக்கு துன்பம் உண்டாவதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? இல்லைன்னு அர்த்தம். இந்த ஆணவம் ஆன்மாவுக்கு குணம்தான். அதல் என்று வேறு ஒரு பொருள் நினைச்சுக்கிறாதீங்க. அப்படி வேறு ஒரு பொருளாக இருந்தால் இது ஆன்மாவினுடைய குணமே தவிர வேறு ஒரு பொருள் அல்ல. அப்படி வேற ஒரு பொருளா இருந்ததுன்னா அது கெடும் பொழுது, குணமாகிய ஆணவம் கெடும் பொழுது ஆன்மாவும் அதனோடு ஒழியும். அப்ப குணம் குணின்னு 2 பொருள் அடிக்கடி சொல்லுவாங்க. குணம் என்பது அதனுடைய தன்மை. ஒரு மலர் இருக்கு, அதற்கு வாசனைங்கிறது குணம், குணிங்கிறது மலர். குணம் போயிருச்சுன்னா குணியும் அழிந்து போகும். மலர் போயிருச்சுன்னு வச்சுங்க, அதாவது வாசனை போயிருச்சுன்னா அதனோடு இயைந்திருக்கிற அந்த குணிப்பொருளும் போய்விடும். எனவே இந்த அந்த ஆணவம் என்கிறது தனிப்பொருள் தான். இது அதனுடைய ஆன்மாவுடைய குணம் கிடையாது. சில பேர் என்ன பண்றாங்க, இது ஆன்மாவினுடைய குணம் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆன்மாவோடு இது ஒரு தனி பொருளாக இருந்து அதோடு பற்றி இருக்கிறதே தவிர இது தனியான பொருள், இதனுடைய குணம் கிடையாது. ஆன்மாவில் சில பேர் இது ஆன்மாவுக்கு குணம். அப்ப குணம் அழிகிற பொழுது குணியும் அழிந்து போகும். அப்ப ஆணவ மலம் அழிகிற போது இதனுடைய பொருளாகிய ஆன்மாவும் அழிந்து போகும் அப்படிங்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. ஆணவ மலம் அழிகிற போது கூட ஆன்மாவானது இறை இன்பத்தை துய்த்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். அதனால இது குணம் இந்த ஆன்மாவிற்கு குணம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆன்மாவினுடைய குணம் என்று சில சமயவாதிகள் சொல்கிறார்கள். இது குணம் கிடையாது, இது தனியான ஒரு பொருள். அதனாலதான் பதி, பசு, பாசம் என்று 3 வகைப்படுத்தி இருக்கிறார். எனவே இன்று அமர்விலே நாம பார்த்திருக்கிற 3 குறள்கள், ஒண்ணு ஆணவம் அனாதியே இந்த உயிரை பற்றி இருக்கிறது, கூடவே சிவமும் இருக்கிறது. ஆனால் அந்த ஆணவம் சிவத்திலே அடங்கி இந்த ஆன்மாவைத்தான் படுத்துகிறது. ஒண்ணு. இரண்டாவது, இது ஒரு பெண். இந்த பெண் பலரோடும் பிறந்திருக்கிறாள். ஆனால் தன்னுடைய கணவனிடத்திலும் கூட அது தோன்றாத அளவிற்கு கற்புடையவளாக இருக்கிறாள் அப்படின்னு ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியாக சொல்லி இருக்கிறார். மூன்றாவதாக, இந்த உயிரை மறைத்திருப்பது இருளார் என்கிற ஆணவ மலமே தவிர வேறு ஒன்றுமில்லை. எனவே எதை மீண்டும் மீண்டும் பலவாறாக பேசினாலும் பயனில்லை. எனவே கண்மம், மாயை ஆகியவை மறைக்கவில்லை, இது இயற்கையும் கிடையாது என்று ஆணவ மலம் என்பது இது ஒரு தனியான பொருள், இது உயிரினுடைய குணமும் கிடையாது என்று சொல்லி இந்த இருள் இல்லை என்றால் இந்த உயிருக்கு எந்த விதமான துன்பமும் கிடையாது.
ஆக இந்த இருளை நாம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதை நீக்குவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஞான நூலை கற்கிறோம். கற்கிற பொழுதே பக்தி மார்க்கத்திலே இருப்பவர்களை விட நாம் சற்று உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் நம்மை அறியாமலேயே நமக்கு வரக்கூடும், வருவதற்கான எண்ணம் உண்டாகும். அப்படி யாரும் ஆணவ மலத்தை பற்றி படித்து அறிந்து கொண்டவர்கள் ஆணவ மல சார்பு இல்லாமல் இருப்பதற்கு முயல வேண்டுமே தவிர ஆணவ மல பற்றை அதிகமாக்கி கொண்டிருக்க கூடாது. எனவே இந்த திருமுறைகள் படிப்பது இறைவன் மீது நமக்கு இருக்கிற அன்பை காட்டுவதற்காக திருமுறைகளை படிக்கிறோம். அவர்களுக்கு பூஜை மற்ற வகையில் செய்கிறோம். அதை பற்றிய அறிவை அறிந்து கொள்வதற்காக நாம் சித்தாந்த நூல்களை படிக்கிறோம். அந்த சித்தாந்த நூல்களை படிப்பதன் மூலம் அங்கே இறைவனிடத்திலே இருக்கிற அன்பு மேலும் உறுதிப்படுகிறது. அதை அவ்வாறு உறுதிப்படுவதற்கு பதிலாக நமக்கு ஆணவ மலப்பற்று அதிகமாகி போய்விடுமோ என்கிற கவலை என நிறைய பேத்துக்கு இருக்கிறது. அந்த ஆணவ சார்பிலிருந்து நாம் எந்த அளவிற்கு நீங்கி நிற்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் இறைவனிடம் சென்று சேர்வோம் என்று கூறி, இதுவரை இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும் மனமொழி மெய்களினாலே வணங்கி இதை ஏற்பாடு செய்திருக்கிற பிரேமா சம்பந்தம் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வணங்குதலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த அமர்விலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவாய நமः. சிவாய நமய்யா. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த அமர்வு ரொம்ப அற்புதமா இருந்தது ஐயா. ஆணவத்தை பத்தி சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதை விட இந்த கண்மம் மாயை எப்படி நம்ம உயிருக்கு அறிவு விளக்கம் பெற துணை செய்யறதுன்னு சொன்னீங்க இல்லைங்களையா, ரொம்ப அருமையா அப்படியே பசுமரத்தாணி போல நல்லா பதிஞ்சுதையா. ரொம்ப நன்றி. தெளிவான விளக்கம், அழகான கருத்துக்கள். நன்றி ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். சிவா ஐயா, நீங்க மியூட்ல இருக்கீங்க ஐயா.